ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற சர்வீஸ் வந்து அமேசான் RDS. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் EC2, லோட் பேலன்சர் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டெவாப் சைடில் இருக்கும். இப்போ தான் வந்து நம்ம டெவலப்பர் சைடில் வந்து என்ட்ரு ஆகிருக்கோம். ஸோ டெவலப்பர் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அவங்க கோட் அடிப்பாங்க. கோட் அடித்தாங்கனாலே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க வந்து ஒரு டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா பேஸ்ன்றது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட டேபிள்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இடம். ஸோ அதை தான் query பண்ணிவிட்டு டேட்டா எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான சர்வீஸ் தான் வந்து அமேசான் RDS. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் RDS டேட்டா பேசஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் மேலோட்டமாகவே பார்ப்போம். ஸோ RDSோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் சர்வீஸில் வந்து SQL query லாங்குவேஜ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ SQLன்னு நான் மீன் பண்ணுறது வந்து இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர், MariaDB இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா SQL query சப்போர்ட் பண்ணும். ஸோ SQL தவிர்த்து வேறு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா GraphQL மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த RDS சர்வீஸ் வந்து SQL சர்வீஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அதுவும் இல்லாமல் இந்த டேட்டா பேஸ் வந்து க்ளவுட் மேனேஜாகவே இருக்கும். AWS வந்து மேனேஜ் பண்ணிக்க போகுது. நம்ம வந்து பெருசாக எந்த ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வச்சு அதில் போய் இன்ஸ்டால் பண்ணி அந்த மாதிரி எந்த கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறதில்ல. சும்மா ஒரு 2-3 பட்டன் கிளிக்ஸில் வந்து டேட்டா பேஸ் வந்து AWSக்குள்ளே போக போகுது. AWSல அது லான்ச் ஆகிடும். ஸோ என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Postgres, MySQL, MariaDB, மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் அண்ட் Aurora. ஸோ Aurora ஏன் ஹைலைட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நார்மல் டேட்டா பேஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட அமேசானே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து Aurora பற்றியே பார்ப்போம். ஸோ Auroraன்ற சர்வீஸ் வந்து பார்த்தோன்னா AWS லான்ச் பண்ணியிருக்க ஒரு டெக்னாலஜி. ஸோ பேசிக்கலாக பார்த்தோன்னா அவங்க புதுசாக எந்த ஒரு டேட்டா பேஸுமே அவங்க ரிலீஸ் பண்ணல. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்க MySQL அண்ட் Postgres. ஸோ இந்த 2 டேட்டா பேஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோடை வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அந்த ஓப்பன் சோர்ஸாக ஆகலை. ஸோ எப்படி என்ஹான்ஸ் பண்ணாங்கன்றதுலாம் நமக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆனால் அதை வந்து நல்லா ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு மச் ஃபாஸ்டராக இருக்க மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா MySQL RDSல இருக்க MySQLை விட இது வந்து பார்த்தீங்கன்னா 5 times ஃபாஸ்டராக இருக்கும். அதுக்கப்புறம் RDS Postgresஸை விட 3 times வந்து இந்த Aurora Postgres வந்து ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் தான் வந்து இந்த Aurora ஆஃபர் பண்ணுது. ஸோ ஸ்டோரேஜ் வந்து பார்த்தோன்னா அப் டு 128 GB வரைக்கும் போகுது. ஒவ்வொரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 10 GB இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். தேவைப்பட ஸ்டோரேஜ் ஃபுல்லாக 10 GB ஆட் ஆகிட்டு போயிட்டு அப் டு 128 GB வரைக்கும் அது ஸ்கேல் அப் ஆகும். ஆனால் ஒரு ட்ராபேக் ட்ராபேக்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து நார்மல் RDSஐ விட ஒரு 20% காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். பட் அதே டைமுக்கு வந்து இது மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறது பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இப்போ அடுத்து அமேசான் RDS எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமேசான் RDSன்றது வந்து ஒரு AWS மேனேஜ் சர்வீஸ். ஸோ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரொவிஷன் ஆகிருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு EC2 மிஷினில் இந்த மாதிரி சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை லான்ச் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு டிடிஎஸான ப்ராசஸ்லாம் இருக்காது. என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2-3 பட்டன் கிளிக்ஸில் ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் RDSஐ வந்து நம்மளால் லான்ச் பண்ண முடியும். ஸோ அது அந்தளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சர்வீஸ் தான் இது. ஸோ இது ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா இதில் வந்து கண்டினியூஸ் பேக்கப் நடக்கும். ஸோ நமக்கு எந்த பர்டிகுலர் டைமில் இருந்து நம்ம டேட்டா கொண்டு வரணுமோ அதெல்லாம் கூட கொண்டு வந்துடலாம். ஸோ டேட்டா லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரீட் ரெப்ளிகா அண்ட் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ரீட் ரெப்ளிகான்னு நான் மீன் பண்ணுறது வந்து ஒரு டேட்டா பேஸ் தான். அதே டேட்டா பேஸோட காப்பி வந்து நிறைய டேட்டா பேஸில் இருக்கும். ஸோ நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண உடனே நமக்கு வந்து 2 கனெக்ஷன்ஸையும் கொடுக்கும். ஒன்று வந்து ரைட்டுக்கு, இன்னொன்று வந்து ரீடுக்கு. ஸோ நம்ம வந்து வெறும் ரீட் மட்டும் தான் பண்ண போகிறோம், டேட்டா பேஸில் ஒரு இம்பாக்ட் ஆகிற மாதிரி எந்த கோடும் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா அந்த ரீட் ரெப்ளிகா மட்டுமே யூஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த ரீட் ரெப்ளிகாவில் நம்ம query பண்ணோன்னா அது வந்து டைரெக்டாக நம்மளோட மெயின் டேட்டா பேஸில் query பண்ணாமல் அதோட மாஸ்டர் ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. மாஸ்டர்ன்றதுல தான் வந்து ரைட்டாக நடக்கும். ஸோ ஸ்லேவ்ஸ்லன்றலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீட் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம டேட்டா பேஸோட காப்பியிலிருந்து தான் ரீட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ரீட் ரெப்ளிகா. சிம்பிளாக சொல்லணும்னா ரீட் ரெப்ளிகான்றது வந்து நம்மளோட டேட்டா பேஸோட காப்பி. ஸோ டேரெக்டாக நம்மளோட டேட்டா பேஸ்லேருந்து கால் பண்ணாமல் அதோட ஒரு காப்பியிலேருந்து நம்ம வந்து query பண்ணி எடுத்துப்போம். ஸோ அதுதான் வந்து ரீட் ரெப்ளிகா பண்ண போகுது. இது மாதிரி பண்ணுறதுனால வந்து டேட்டா பேஸில் பெரிய இம்பாக்ட் இருக்காது. அதுவும் இல்லாமல் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன். ஸோ நம்மளோட டேட்டா பேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சர்வரில் தான் இருக்கும் அது கரெக்டாக. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம மும்பையில் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மும்பையில் இருக்க
டேட்டாக்கு ஏதாச்சும் ஒரு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் நடந்தோ, ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் காஸ்ட்னால வந்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து நம்ம டேட்டாவை வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் என்ன மீன் பண்ணுதுன்னா, மும்பையிலேயே வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் இருக்கும். நம்மளோட டேட்டா சென்டர் பார்த்தோன்னா பக்கத்தில் எல்லாமே இருக்காது. ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு டேட்டா சென்டர் இருக்கும். ஸோ அந்த இதுதான் வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் சொல்லுவாங்க. ஸோ மல்டிபிள் ரீஜன்றது வேறு. ஸோ மல்டிபிள் ரீஜன்றது கண்ட்ரி டு வேறு கண்ட்ரி. ஸோ இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்குன்னா அது வந்து மல்டிபிள் ரீஜன். மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ன்றது மும்பையிலேயே கொஞ்சம் இடம் தள்ளி இருக்கிறது தான் வந்து மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன். ஸோ நம்மளோட டேட்டா வந்து மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஏதாச்சும் டிசாஸ்டர் நடந்தாலுமே பக்கத்தில் இருக்க இதில் வந்து அவைலபிலிட்டி ஜோனில் வந்து நம்ம டேட்டா இருக்கும். ஸோ நம்ம டேட்டா லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஸ்கேலபிளாக இருக்கும். ஸோ ஸ்கேலபிள் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸ்கேலபிள்ன்றது வந்து டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பேண்ட் ஆகும். லோடு பொறுத்து எக்ஸ்பேண்ட் ஆகும். லோடு கம்மியாச்சுன்னா லோடு குறைஞ்சிரும். ஸோ இதுவுமே வந்து ஆர்டிஎஸ்ஸே ஹேண்டில் பண்ணிக்கும். அடுத்து ஒன்று மட்டும் இதில் பண்ண முடியாது. என்னென்னா வந்து நம்ம EC2 இன்ஸ்டன்ஸில் எப்படி நம்ம பட்டின்ற டூல் யூஸ் பண்ணி SSS பண்ணி போனோமோ அது வந்து இதில் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஒரே ஒரு ட்ராபேக்னு சொல்லலாம். நம்மளால் வந்து SSS பண்ணி இன்ஸ்டன்ஸ் வந்து பார்க்க முடியாது. ஓகே, இப்போ வந்து ஆர்டிஎஸோட டெமோ சைடுக்கு போய்டும். ஸோ இங்கே லாகின் பண்ணிவிட்டு சர்ச்சில் வந்து ஆர்டிஎஸ்ஸும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இங்கே ரீசெண்ட்லி விசிட் காட்டுச்சு வேணாலும் போகலாம். ரீசெண்ட்லி விசிட்டில் காட்டாது, பிகாஸ் நான் ஆல்ரெடி விசிட் பண்ணாலும் காட்டுது. இல்லைனா நீங்கள் வந்து RDS இங்கே சர்ச் பண்ணி போட்டிக்கலாம். நான் RDS சர்ச் பண்ணியே போகிறேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தோன்னா இதுதான் வந்து அந்த RDSோட கன்சோல். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு இங்கேயே கொடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் இந்த ஸ்க்ரீன் வரலன்னா இங்கே டேட்டா பேஸில் போயிட்டு கிரியேட் டேட்டா பேஸ் கொடுத்துருங்க. ஸோ லோட் ஆகட்டும். வந்துடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தோன்னா 2 ஆப்ஷன் காட்டுது. ஸ்டாண்டர்ட் கிரியேட்டு, இன்னும் வந்து ஈஸி கிரியேட்டுன்னு இருக்குது. ஸோ ஈஸி கிரியேட்னு கொடுத்தோன்னா நிறைய கான்ஃபிகரேஷன் அதுவே பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆப்ஷன் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் கிரியேட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா என்னென்ன டேட்டா பேஸ் இன்ஜின்ஸ் இருக்குன்னு சொல்லி இங்கே காட்டுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரோரா, MySQL, MariaDB, Postgres, Oracle, மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர்னு இருக்குது. ஸோ நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பட் ஆனால் இங்கே வந்து நான் டெமோ காட்டுறதுக்கு இது யூஸ் பண்ணேன்னா நீங்கள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ மாதிரி பெரிய சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் MySQL யூஸ் பண்ணதில்லை. பட் இருந்தாலும் டேட்டா பேஸில் பெருசாக ஒன்றும் இருக்காது. செலக்ட் ஸ்டேட்மெண்ட் அது மாதிரி தான் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த டேட்டா பேஸில் நம்ம டெமோ பார்ப்போம். ஸோ MySQL செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன லேட்டஸ்ட் அதை டிஃபால்ட்டாக எனக்கு அடுத்தது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 3 ஆப்ஷன் கட்டுது, ப்ரொடக்ஷனு, டெவ் டெஸ்ட்டு, ஃப்ரீ டயர்னு சொல்லி. ஸோ ஃப்ரீ டயர் கொடுத்தோன்னா நமக்கு வந்து மோஸ்ட்லி காஸ்ட் சைடில் நமக்கு இந்த இஷ்யூ இருக்காது. ஸோ ஃப்ரீ டயர்னு செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஃப்ரீ டயர்னு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிங்கிள் டிபி காட்டுச்சு. ஸோ மல்டிபிள் அவைலபிள் ஜோனில் இருக்காது, வெறும் ஒரே ஒரு ரீஜனில் தான் இருக்கும். நம்ம வெறும் படிக்கிற பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோன்றதுனால அது வந்து இந்த ஆப்ஷன்லாம் வந்து ஹைட் பண்ணிச்சு. ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம டேட்டா பேஸ் இன்ஸ்டன்ஸோட நேம் என்எஸ் கொடுத்துடலாம். ஸோ நான் வந்து டெமோன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ மாஸ்டர் யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்குறதா கொடுக்கலாம், இல்லை அதுவே ஜென்ரேட் பண்ணாலும் பண்ணோம். ஸோ நான் அதை ஜென்ரேட் பண்ணி சொல்கிறேன். நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அது கிரியேட் பண்ணும்போது அதுவே காட்டும். கடைசியில் வந்து அது என்ன பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லி காட்டும். அங்கேருந்து எடுத்துப்போம். ஸோ இதோட இன்ஸ்டன்ஸ் டைப் நான் ஃப்ரீ டயர்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அது அப்படியே என்ன வருதோ வரட்டும், எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஒன்று மட்டும் செக் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த பப்ளிக்லி ஆக்சஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம எஸ் தான் கொடுக்கணும். ஸோ இது பப்ளிக்காக கொடுத்தா மட்டுமே நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம வேறு அந்த செக்யூரிட்டி குரூப்லேயுமே வந்து நம்ம ஆக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். பட் ஸ்டில் இந்த பப்ளிக் எஸ்ஆர் நோ எதுக்கும் பார்த்தீங்கன்னா பிபிசி கனெக்ஷனுக்காக. ஸோ இதில் வந்து நம்ம நோ கொடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கோம்னா EC2 இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அந்த EC2 இன்ஸ்டன்ஸில் மட்டும்தான் வந்து அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு ஃபஸ்ட் வந்து VPC ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த VPCக்குள்ளே இருக்குதான்ற மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணிடணும். ஸோ அதுலேருந்து தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து எஸ் கொடுத்துருங்க, காம்ப்ளெக்சிட்டி கம்மியாகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். பாஸ்வேர்டு ஆத்தென்டிகேஷனே இருக்கட்டும். கடைசியாக வந்து கிரியேட் டேட்டாபேஸ் கொடுத்துருங்க.
கிரியேட் ஆகிட்ட அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இது கிரியேட் ஆகிட்டு இருக்கட்டும். இதே டைமில் வந்து நம்ம சைடில் என்ன பண்ணுவோம், MySQL ஒர்க் பெஞ்சுன்னு ஒன்று இருக்கும், அது வந்து டெவலப் பண்ணிப்போம். ஸோ இங்கே டவுன்லோட் நோ கொடுத்துருங்க. அது என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குதோ என்டர் பண்ணிட்டே வாங்க. ஸோ நான் ஆல்ரெடி இதை டெவலப் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா MySQL ஒர்க் பெஞ்ச். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நானும் கான்ஃபிகர் பண்ணல, இது டெலிட் பண்ணி விட்டுறேன். ஸோ நம்மளோட கிரியேட் ஆகிட்ட அப்புறம் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் கிரியேட் ஆகிட்டா இருக்குது. ஸோ கிரியேட் ஆகிட்டு முடிச்ச அப்புறம் நான் வந்து ரெஸ்யூம் பண்ணுறேன். ஆல்ரைட், இப்போ வந்து இது அவைலபிள் ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 minutes வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தோன்னா இதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரெடென்ஷியல்ஸ்லாம் இருக்கும். அந்த எதுவும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இது காப்பி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இது இங்கே போயிட்டு டெமோவில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட கனெக்டிவிட்டி ஸ்ட்ரிங்கை கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த எண்ட் பாயிண்ட்டு. நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், கூடவே வந்து இன்னொரு எண்ட் பாயிண்ட் கொடுக்கும், அது வந்து ரீரெப்ளிகான்னு சொல்லி சொன்னேன். ஸோ இதில் எதுக்கு நம்மளுக்கு வரலன்னா, நம்ம வந்து இதை ஃப்ரீ டயரில் கொடுத்துருக்கோம், ரீரெப்ளிகா ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். சப்போஸ் ரீரெப்ளிகா வச்சுருந்தோன்னா அதுக்கு வேறு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், நம்ம அதில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். 2 எண்ட் பாயிண்ட் மாதிரி இருக்கும். ரீட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம இது போதும். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த SQL ஒர்க் பெஞ்ச் எடுத்துக்கலாம். ஸோ இதில் போயிட்டு கனெக்ஷன் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் ஹோஸ்ட் நேம்னு நினைக்கிறேன். சாரி, ஹோஸ்ட் நேம், யூசர் நேம். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எப்படியும் நான் இந்த டேட்டாபேஸை டெலிட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஹைட் பண்ண போகிறதில்ல. அவ்வளோதான். இது கொடுத்துட்டு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சு இது கனெக்ட் ஆகக்கூடாது, ஏன்னா நம்ம வச்சுருக்க செக்யூரிட்டி குரூப்பில் வந்து அது இன்னும் பப்ளிக்காக ஆகலை. அது என்ன ரெஸ்பான்ஸ் சொல்லுதுன்னு பார்ப்போம். 30 seconds வந்து டைம் அவுட்டுன்னு வரும். ஸோ நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிப்போம் செக்யூரிட்டி குரூப் என்ன இருக்குன்னு சொல்லி. செக்யூரிட்டி குரூப் தான் இருக்குது. ஓகே, அது அன்ஏபிள் டு கனெக்ட் வந்துருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இன்பவுண்ட் ரூல்ஸில் போயிட்டு அது பப்ளிக்காக வச்சுட்டோம். பப்ளிக்காக வச்சு விட்டோன்னா வந்துடும். நியூ ரோல் HTTP இல்லை, அது ஆல் டிராஃபிக்னே கொடுத்துருவோமே. ஆல் டிராஃபிக்னு போட்டு 0 இதை எடுத்து விட்டு இதை போட்டுருவோம். ஓகே, இதில் போய் மறுபடியும் டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம். அதுதான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், ஓகே கொடுத்துருவோம். ஸோ MySQL வந்து நானுமே யூஸ் பண்ணதில்லை. ஸோ என்ன பண்ணுவோம், MySQLக்கு என்ன கிரியேட் டேபிள்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ எல்லா டேட்டாபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இதுதான் இருக்கும், கிரியேட் டேபிள், செலக்ட் டேபிள், அப்டேட் டேபிள், டெலிட் டேபிள். ஸோ இது தெரிஞ்சிங்கனாலே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஓட்டிடலாம். ஸோ என்ன பண்ணுவோம், பர்சன் செட் ஒரு டேபிள் ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க, கிரியேட் ஆக தான் பார்ப்போம். இல்லை, ஏன்னா டேட்டாபேஸே இல்லை ஃபஸ்ட். கரெக்டு, டேட்டாபேஸ் தான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். கிரியேட் டேட்டாபேஸ், கிரியேட் டேட்டாபேஸ் தான் ஸ்கிரிப்டாக இருக்கும், அதை அப்படியே கூட ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் கரெக்டாக இருக்கதான் செக் பண்ணிப்போம். ஓகே, கிரியேட் டேட்டாபேஸ் தான். டெமோனே செக், டேட்டாபேஸ் நேம் வந்து டெமோ, யூஸ் டெமோ கொடுப்போமா, யூஸ் தான் கொடுக்கணுமான்னு தெரியல. செலக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம், இல்லைனா டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, யூஸ் தான் நினைக்கிறேன். SQL சர்வர் இப்படி தான் போடுவோம். ஓகே, இப்படி தான் பார்த்தீங்கன்னா டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுவோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பர்சன்ஸ். அவ்வளோதான். ஸோ இந்த டேபிளில் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுலேயே வந்து இதை நான் இந்த டேட்டாபேஸ் ஸ்கிரிப்டில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போது ஒர்க் ஆகுது, டேபிள் கிரியேட் பண்ண முடியுது. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் MySQL தான் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா செலக்ட், அப்டேட்டு, டெலிட்லாம் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஸோ அவ்வளோதான் இந்த டெமோ. ஸோ முடிக்கிற முன்னாடி இந்த டேட்டா பேஸை delete பண்ணிவிடுவோம். delete பண்ணுறது எப்படின்னு பார்த்துருவோம். செக்யூரிட்டி குரூப்புமே நம்ம டிஃபால்ட் மாற்றி வரணும். ஸோ அப்புறம் மாற்றிக்கலாம் அதை. ஸோ என்ன பண்ணுவோம், ஆர்டிஎஸ்க்கு போய்டுவோம். ஆர்டிஎஸ்க்கு போயிட்டு டேட்டா பேஸு பண்ணிட்டு delete. நம்மளுக்கு ஸ்னாப்ஷாட்லாம் வேணாம், ரீட்டைன் பண்ணவும் வேணாம். இதை வந்து delete மீன் கொடுத்துருவோம். அவ்வளோதான். அவ்வளோதான், இது வந்து delete ஆகிடும்.